ஏதாவது ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு முதுமக்கள் தாலி கிடைச்சதா சொல்லுவாங்க. அந்த காலத்துல இறந்த பெரியவங்களை ஒரு பானையில வச்சு அடக்கம் பண்றதுதான் முதுமக்கள் தாலி. இதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உயிரோட இருக்க முதியவங்களை அப்படியே அந்த பானையில வச்சு புதைக்கிறதுன்னு சொல்லி. ஆனா இறந்த பின்னாடி தான் அந்த பானையில வச்சு அடக்கம் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. வியன்மலர் அகன்பொழில் ஈமத் தாழி அகலிது ஆக வனைமோ நனைந்தலை மூதூர் களம் செய் கோவே. இது ஒரு புறநானூறு பாடல். சங்க காலத்துல கிள்ளி வளவன்னு சொல்லி ஒரு சோழ மன்னர் இருந்தாரு. அவர் குளமுற்றம்ன்ற இடத்துல இறந்து போயிட்டாரு. அப்போ அவரை புதைக்கிறதுக்காக ஒரு அகலமான தாழி செய்ய சொல்லி குயவர்கள் கிட்ட புலவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி தான் புறநானூறுல அந்த பாடலா இருக்குது. இதன் மூலமா இறந்தவங்களை தான் அந்த பானையில வச்சு புதைப்பாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல இந்த முறை 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்குன்றதுக்கும் ஆதாரம் இந்த பாடல் தான். அப்போ உயிரோட உள்ள வச்சு புதைச்சாங்கன்னு சும்மா தான் சொல்றாங்களான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு. 4 உயிர் கொடு போகமையினால் மொய்த்த முதியோருக்கு முதுமக்க சாடி பல வைத்த குலதீரனை ரொம்ப முடியாதவங்களை உயிரோட புதைச்சதா திருவெண்காட்டு புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க.